ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். வாங்க, கத்திரிக்காய் செடி காய் விட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூசணிக்காய் பூ வச்சுருக்கு. பொங்கலுக்கு காய் நிறையா வரும் கண்டிப்பாக. கத்திரிக்காய் காடு களை எடுக்கலை, மரம் நடிச்சிருக்காங்க. கொய்யாக்காய் இன்னும் பழுக்கலை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கொய்யாக்காய் ரொம்ப பெருசாக வரும். சூப்பராக இருக்கும். ஒயிட் கலரில் இருக்கும். இது சாமந்தி பூன்னு சொன்னாங்க. வாங்கினோம், நட்டோம். ஆனால் இது இந்த மாதிரி பூ பூக்குது. இது என்ன பூன்னு தெரில. இந்த பூ பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எங்கள் பாப்பா இதை ரோஜா பூ அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரிலாம் பேச தெரியல, ஓரளவுக்கு தான் பேசுகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அழகாக இருக்குல்ல இந்த பூ. ஆனால் தலையில் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் மல்லிகைப்பூ செடி இவ்வளோ பூ பூக்கும் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா இது நட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இந்த தோட்டம் வாங்கினப்போ வச்சது. ஆக்சுவலாக இதை வச்சுட்டு நட்டோம், பூ வைக்கவே இல்லை. 2-3 பூ மட்டும் தான் வச்சது, அதுக்கப்புறம் வைக்கவே இல்லை. இந்த டைம் பார்த்தா செடி ஃபுல்லாக பூவாக இருக்குது. எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருக்குது. மல்லிகைப்பூ செடி நம்ம நட்டு அதுலேருந்து பூ பறிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பூ பறிக்கிறத விட அந்த செடியில் இருந்து பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதை பறித்து திரும்ப நான் தலையில் கட்டி வைக்க மாட்டேன், கையில் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, தலையில் கட்டி வை, பூவை வாட வைக்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் கேட்க மாட்டேன். அது ஏன்னு தெரியாது, பூ கையில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வாழை மரம் இப்போ தான் பெரிய கொலையாக விட்டுருக்கு. சின்ன கொலையாக தான் விடும் இந்த மரம், இப்போ பெரிய கொலையாக விட்டுருக்கு. குச்சி நட்டுருக்காங்க.